அனைவருக்கும் வணக்கம். சுட்டி 360 அப்படிங்கிற சேனலுக்கு வரவேற்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, உலக அளவில் பேசு பொருளாக இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறத, அதனுடைய ஸ்ட்ரெய்ட் ஆட் ஹார்மோஸ்னால் என்ன, அதை மூடுறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் உலக பொருளாதார சுழற்சியில் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது ஈரான் மற்றும் ஓமன் இந்த 2 நாடுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஜலசந்தி. 2 பக்கம் நிலப்பரப்பு, அந்த 2 பக்கம் நிலப்பரப்புக்கு நடுவில் ஒரு நீர் கடல் போகுது. அது வழியாக தான் கப்பல் போக்குவரத்து இருக்குது. சரி, இந்த கப்பல் போக்குவரத்துலேயே இது முக்கியமானதாக இருக்குன்னா, இந்த ஜலசந்தி தான் ஈரானு, ஈராக்கு, குவைத்து, சவுதி அரேபியா இந்த முக்கிய எண்ணெய் வளங்கள் உள்ள நாட்டிலிருந்து கப்பல் எண்ணெய் வளங்களை லோட் பண்ணிவிட்டு இந்த வழியாக தான் போகணும். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த ஜலசந்தி வழியாக மட்டும்தான் போக முடியும். இது ஒன் வே மாதிரி தான். இதை விட்டோன்னா வேறு வழியே கிடையாது. இப்போது இந்த ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா அப்படிங்கிற இந்த கல்ஃப் நாடுகளிலிருந்து நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு மட்டும் 40% இந்த வழியாக தான் போகணும். குருட் ஆயில் 35% இந்த வழியாக போகுது. அப்போது இதை அடைக்கப்படுறதுனால உலக அளவில் சுழற்சி, எக்கனாமிக்கல் சுழற்சி பாதிக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் பெட்ரோலியம் இருப்பு, ஐரோப்பியாவை சேர்ந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம் இருப்பு அப்படிங்கிற நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, ஈரானில் தான் 18% ஆயில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. அந்த பெர்சிஷியன் கல்ஃப் அப்படிம்பாங்க. அந்த வழியாக தான் இது போகணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுது. இந்த ஈரானு, ஓமன் இந்த 2 நாடுக்கு இடையில் அந்த ஜலசந்தி இருக்குது. இதனுடைய மொத்த நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 33லேருந்து 48 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. சில இடங்களில் நீளம் அதிகமாக இருக்குது, 33 கிலோமீட்டரு. சில இடங்களில் கம்மியாகவும், சில இடங்களில் அதிகமாகவும் இருக்கும். இதற்கு இடையில் 8 தீவு இருக்குது. அதில் 7 தீவு ஈரான் வசம் இருக்குது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 3 தீவுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முற்பட்டது. இப்போது 1970. ஆனால் அது ஈரானால் கைப்பற்றப்பட்டது. இந்த ஹெர்மோஸ் இதுவரை இப்போ மட்டுமே இந்த பிரச்சனைகள் நடக்கலை. இதை மையமாக வச்சு இதுக்கு முன்னாடி 1988 அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2012 அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஈரான் மீது பொருளாதார தடையை விதித்தாங்க. அப்புறம் 2018 ஈரானிய புரட்சிகர காவல் படை அதனுடைய தலைவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 0 ஆயில் கொள்கை அப்படிங்கிறத நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னாப்புல. ஈரானை பகைச்சிங்க அப்படின்னா 0 ஆயில் கொள்கை அப்படிங்கிறத அமல்படுத்துவோம் அப்படின்னு உலக நாடுகளுக்கு பகிரங்கமாக எச்சரித்தாங்க. இதில் இந்தியா ஏன் அதிகமாக பாதிக்கப்படுதுன்னா, இந்தியா மட்டும் ஆசிய நாடுகள் அதிகமாக பாதிக்கப்படும். ஏன் அப்படின்னா, 60% ஆசிய நாடுகளுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த ஹார்மோஸ் நீரிணை வழியாக தான் போகுது. இதில் அதிகமாக சைனாவுக்கு தான் போகுது. சைனாவுக்கு 40% போகுது. 2வது இடத்துல ஜப்பான் இருக்குது. 3வது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது. 4வது இடத்துல சவுத் கொரியா, தென்கொரியா இருக்குது. அதனால தான் இந்தியாவில் சமீப காலமாக எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. கேஸ் தட்டுப்பாடு தான் ஏற்பட்டிருக்கு. நம்மளுக்கு குரூட் ஆயில் மற்ற நாடுகள்லேருந்து கச்சா எண்ணெய் நம்ம வாங்குறதுனால, ரஷ்யா போன்ற நாடுகள்லேருந்து வாங்குறதுனால அந்த பாதிப்பு நம்மளுக்கு நேரடியாக இல்லை. ஆனால் பிலிப்பைன்ஸ் உலகின் முதல் நாடாக எரிசக்தி தட்டுப்பாடுனால அதற்கான லாக்டவுன் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கு. ஆயத்துல்லா முஸ்தபா கமினி இப்போ ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கிறார். அவர் என்ன முதல் அறிக்கையாக உலக அளவில் என்ன எச்சரிக்கை கொடுக்குறாருன்னா, ஈரானை பகைச்சனா ஹெர்மூஸ் நீரிணை மூடப்படும் அப்படிங்கிறாப்புல. 5ல் 1 பங்கு எண்ணெய் உலகின் வர்த்தகத்தில் 5ல் 1 பங்கு எண்ணெய் இந்த ஹெர்மூஸ் ஜலசந்தி வழியாக தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஈரானும் ஈராக்குமே இதற்கான போர் நிகழ்ந்திருக்கு. இந்த ஹெர்மூஸ் ஜலசந்தியை மையமாக கொண்டு அதை டேங்கர் வார் என்று அழைக்கப்பட்டிருக்கு. இப்போது சமீபத்தில் பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஜென்லாங் ஸ்வீஸ் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆயில் டேங்க் மும்பைக்கு வந்திருக்கு. 10 லட்சம் பேரலோடு வந்திருக்கு. ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா,
இந்தியா, சைனா சில நட்பு நாடுகளுடைய ஆயில் கப்பல்களை மட்டும் நாங்கள் வந்து ஹெர்முஸ் ஜலசந்தி வழியாக வழி அனுப்புவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த ஜென்லாங் சுவிஸ் மேக்ஸ் ஆயில் டேங்கர் அப்படிங்கிற கப்பல் மும்பைக்கு 10 லட்சம் பேரலோடு வந்திருக்கு. கூடுதலாக இந்திய கப்பல்களை இயக்கணும் அப்படிங்கன்னு நம்ம மத்திய அரசு முடிவெடுத்திருக்கு. இதற்கு ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அந்த திட்டத்தை அமல்படுத்தி துரித நடவடிக்கையாக ஆயிலை இறக்குறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்தியா கோவிட்-19 காலத்தில் ஈரானுக்கு அதிக அளவில் உதவி செஞ்சதுனால அந்த உதவிக்கு கைமாறாக தற்பொழுது இந்தியா போன்ற நட்பு நாடுகளுக்கு ஈரான் ஒரு இக்கட்டான சூழலில் தன்னுடைய கச்சா எண்ணெய், ஆயில் மற்றும் இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ் கொடுத்து உதவுது அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. நன்றி.